2024ஆம் ஆண்டுக்கான ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸுங்க. குரூப் 4 எக்ஸாமுக்கு இதிலிருந்து கம்பல்சரி ஒரு கொஷின் இருக்குது. 16வது நிதிக்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா அரவிந்த் பனகாரியா. இந்த அரவிந்த் பனகாரியா யாருன்னு பார்த்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டுலேருந்து 2017ஆம் ஆண்டு வரைக்கும் நிதி ஆயோக்குடைய துணைத் தலைவராக இருந்தவர். இப்போது நிதிக்குழுன்னு பார்த்துட்டோம். அதோடைய முதல் ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. 1951 கேசு நியோகி தான் அதோடைய தலைவராக இருந்தார். 15வது நிதி ஆணையத்தோடைய தலைவராக இருந்தவர் யார்? என்.கே. சிங். கடைசியாக என்.கே. சிங் இருந்திருக்காரு. இப்போது 16வது நிதிக்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அரவிந்த் பனகாரியா. 16வது நிதிக்குழுவோடைய செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரித்விக் ரஞ்சனம் பாண்டே. உங்களுக்கான கேள்வி என்னன்னா, இந்த நிதிக்குழுவோடைய தலைவரை நியமனம் செய்பவர் யாரு? ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இதை சம்பந்தப்பட்ட ஆர்டிக்கல் என்ன? ஆர்டிக்கல் 280. அப்போது இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் கண்டிப்பாக இருக்குது. இதோடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள்.